கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் கூட இன்றைய மன்னாவாக சங்கீதம் 145:18 தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். இந்த நாளிலே, அதாவது மே மாதம் 31ஆம் தேதியாகிய இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற மன்னா, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அதிலும் விசேஷமாக உண்மையாக கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த மே மாதம் முழுவதிலும் நம்மை அருமையாய் நடத்தி வந்தார். இதோ இந்த மாதத்தின் கடைசி நிறைவு நாளில் நம்ம நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் கூட நாம் ஆண்டவரை எப்படி கூப்பிடுகிறோம் என்பதை குறித்து யோசித்து பார்க்கும்படியான அந்த வசனம். உண்மையாக கூப்பிடுறோமா அல்லது கடமைக்கு ஜெபம் பண்ணுறோமா அப்படின்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். உண்மையாக கூப்பிட்டா அவர் என்ன செய்கிறாராம்? சமீபமாய் வந்து விடுகின்றாராமே. முதல்ல அவர் கூப்பிடுகிற யாவருக்கும் முதல்ல அவரை நோக்கி கூப்பிடணும். நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் ஜெபிக்காத ஒரு வாழ்க்கை தேவ பிள்ளைகிட்ட இருக்கவே கூடாது. மரத்தை நட்டவன் தண்ணி ஊற்றுவான், மரத்தை நட்டவனுக்கு மரத்தை வளர்க்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நோக்கி ஜெபிக்காமையே இருந்தால் உங்களுக்கும் அவருக்கும் உள்ள ஐக்கியம், அன்பு, உறவு அது பெரிய கேப் ஆகிட்டே போயிடும். எப்படி உங்கள் பிள்ளை அப்பா எல்லாத்தையும் எனக்கு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கேட்கலன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? தெரிந்தாலும் அவன் அந்தந்த நேரத்தில் அவன் உங்களிடத்தில் கேட்க வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு உங்களிடத்தில் இருக்கும் அல்லவா? தேவன் தான் இதை அனுக்கிரகம் செய்கிறார் என்று அறியும்படிக்கு நாம் அவரை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. சங்கீதம் 147:9 வசனம், அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் கூட ஆகாரம் அளிக்கிறார் என்று பார்க்கிறோம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்குமா அவரை நோக்கி கூப்பிடணுமா? கா 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 என்று காக்கா தன்னை படைத்த தெய்வத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது அதற்கு ஆகாரத்தை அகப்பட பண்ணுகிறார் நம்முடைய ஆண்டவர். பிரியமானவர்களே, அப்போ தேவ ஜனமும் கூட கர்த்தரை நோக்கி உண்மையாய் கூப்பிடும் பொழுது அவர் சமீபமாக இருக்கின்றார். யாருக்கு சமீபமாக இருக்கின்றார்? உண்மையாக கூப்பிடணும். மேட்டிமை உள்ளவனை கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறார் என்று பார்க்கின்றோம் இல்லையா? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கின்றார். லூக்கா 18வது அதிகாரத்தில் அருமையான சம்பவத்தை இயேசு மகாராஜா நமக்கு சொன்னார். ஒரு ஆயக்காரனும் பரிசேயனும் ஆலயத்திற்கு சென்று ஜெபம் பண்ணினார்களாம். அவர்களில் பரிசேயன் மேட்டிமையான எண்ணத்தோடு, நான் அந்த ஆயக்காரனை போல் இல்லை ஆண்டவரே, நான் காணிக்கையெல்லாம் ஒழுங்காக கொடுக்குறேன், நான் ஒழுங்காக உபவாசம் இருக்கிறேன், நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பற்றியே பெருமையாக ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போகிறாராம். ஆனால் ஆயக்காரன் தூரத்தில் நின்று ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஏறெடுத்து பார்க்கவும் துணியாத படிக்கு தன்னை தாழ்த்துகின்றார். பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே என்று சொல்லி உண்மையாய் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணின உடனே அவனே நீதிமானாக்கப்பட்டவனாக வீட்டிற்கு சென்றான் என்று இயேசு மகாராஜா சொல்லுகின்றார். அப்போ யாருக்கு சமீபமாக இருக்கின்றார்? அவர் தாழ்மையுள்ள இருதயத்தோடு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுகின்றார். நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து நம்ம கூப்பிடுகிற ஜெபம் ஆண்டவர் கேட்கப்படுதா, அல்லது அவர் தூரத்துலேருந்து நம்மளை பார்க்குறாரா, பக்கத்தில் நம்ம ஜெபத்தை கேட்கிறாரா அப்படின்னு யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களை தூரத்திலிருந்து பார்க்காதபடிக்கு அவர் உங்கள் சமீபமாக இருக்க வேண்டும். சிறு ஜெபம் பண்ணட்டுமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அதிலும் விசேஷமாக உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். நாங்களும் ஆண்டவரே நீர் சமீபமாய் இருக்கத்தக்கதாக ஆண்டவரை உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்க தேவரீர் கிருபை செய்தருளும். அன்றைக்கு ஆகாரை நோக்கி சொல்லப்பட்டது, பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார் என்று சொல்லி கபடற்ற உள்ளத்தோடு சிறு பிள்ளையை போல இருதயத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எங்கள் சமீபமாயிருக்கிறீர். அப்படியே எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே,
ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார்.